அன்பான நெஞ்சங்கள் அனைவருக்கும் வணக்கம். ஒரு சொந்த ஊருக்கு போகிறதுனாவே ரொம்ப ஒரு மகிழ்ச்சியான ஒரு தருணமாக இருக்கும். அது ஒரு திருவிழாக்கள் டைமில் வந்து ஊருக்கு போகிறதுனா ரொம்ப சந்தோஷமான விஷயமா இருக்கும். ஸோ அந்த மாதிரி நம்ம ஊரில் வந்து ஒரு கும்பாபிஷேகம், அதுக்காக இப்போ ஊருக்கு கிளம்பி போயிட்டு இருக்கிறேன். ஸோ அதுதான் அந்த விளாக்ல பார்க்க போகிறீங்க. நம்மளுடைய சேனலுக்கு நீங்கள் புதுசுனா மறக்காம வச்சல சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. என்னதான் மாளிகையாக இருந்தாலும் அரண்மனையாக இருந்தாலும் விளக்கு ஒளியில் மிளறது பிரமிப்பாக இருந்தாலும் நம்ம சொந்த ஊரில் பார்க்குறது அது ஒரு தனி அழகு. இந்த வீடியோ முழுக்க ஒரு கும்பாபிஷேகம் சார்ந்த நிகழ்வுகளாக வீடியோவில் இருக்கும். சில நேரம் தீபாவளி பொங்கல் டைமில் கூட சொந்த ஊரில் இருக்கிற எல்லாரையுமே பார்க்க முடியாத சுச்சுவேஷன் இருக்கும். ஆனால் ஒரே இடத்துல நமக்கு பிடிச்ச வெல்விஷர்ஸ் எல்லாரையும், ஒரு சொந்த ஊர் மக்களை எல்லாரையுமே சந்திக்கிற ஒரு இடம்னா இந்த மாதிரியான திருவிழாக்கள் தான். கும்பாபிஷேக இறுதிக்கட்ட நிகழ்வுகளை பார்த்துட்டு இருக்கிறீங்க. நல்லபடியாக போயிட்டு இருக்கு. இன்னும் சக்கரில் வந்து நிறைய இடங்கள்ல இருந்து கொண்டு வந்திருக்கிறாங்க. ஆமா, என்னென்ன இடத்துல இருந்து கீதை கொண்டு வந்திருக்கிறாங்க? இங்க காசி, காசி, ராமேஸ்வரம், கொடுமுடி, கூடுதரை, சரி கூடுதரை, காவேரி, தலக்காவேரி, ஆறு தீர்த்தம் கொண்டு வரவழைக்கப்பட்ட மகா கும்பாபிஷேகம் ஆலம்பலை இதற்கு அமிர்தலிங்கேஸ்வரர் கோயிலுக்கு சரி கும்பாபிஷேகம் நடைபெற்று கொண்டிருக்கிறது. சூப்பரா பேசிட்டீங்க மாமா. கும்பாபிஷேகம் ஒரு சிறப்பான முறையில் முடிஞ்சது. அதுக்கப்புறம் வந்து எல்லாம் தீர்த்தம்லாம் தெளிச்சிட்டு இருந்தாங்க. ஸோ நல்லபடியாக சிறப்பாக கும்பாபிஷேகம் முடிஞ்சதுக்கப்புறம் அடுத்தது அன்னதானம் தான். பந்திக்கு முந்து படைக்கு பிந்து அப்படிங்கிற மாதிரி வந்து சாப்பாடு குழம்பு எல்லாமே ரெடியாக இருந்தது. மனசும் நிறைந்தது, அதே நேரம் வயிறும் நிறைந்தது. வாத்தியங்களுடைய சத்தமும் தத்ரூபமான நந்தி சிலையும் மெய்சிலிருக்கும் சிவனும் அந்த சேர்ந்த இடம் வந்து ஒரு பாசிட்டிவ் வைபாக இருந்தது. ஒரு பேரழகான ஒரு இடமா இருந்தது. கும்பாபிஷேகம் ஒரு சிறப்பான முறையில் நடந்து முடிஞ்சாச்சு. அந்த ஒரு நாள் வந்து ஒரு நல்ல ஒரு நினைவுகளையும் ஒரு சிறப்பான ஒரு நாளாகவும் அமைஞ்சிருக்குன்னு சொல்லலாம். மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.